அடடா! என்னங்க மக்களே, இந்தியன் டீமில் என்னதான் நடக்குது? அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. அதாவது இன்றைக்கி இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா தேர்டு ஓடிய மேட்ச் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்தது. இதில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சர்ப்ரைஸ் விஷயங்கள். அந்த விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இங்கிலாந்து இந்த 4 பிளேயர் தாங்க. அதாவது விக்கெட்டே விடலை. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் விடாமல் பென் டங்கட்டும் ஜேக்கப் பெத்தலும் 2 பேரும் போட்டு பொலவலன்னு பொழந்து எடுத்துட்டாங்க இந்தியன் பவுலர்ஸை. நான் அப்போவே நினச்சேன், ஜஸ்பிரிட் பும்ரா, ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி பெரிய பிக் நேம் பிளேயர்ஸ் இல்லாதப்போ பட்டு இந்த மாதிரி நான் கண்டிப்பாக வரும் இங்கிலாந்து சைடு பேட்ஸ்மேன் சைடில் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதாவது குர்னூர் பேரருக்கு பொதுவாக முகமது சிராஜே எடுத்துருக்கலாம். ஏன்னா குர்னூர் பேரர் ஒரு 10 ஓவருக்கு 97 ரன்னில் போட்டு பொழந்துட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே பெரிய பெரிய இம்பேக்ட்டு. ஸோ குர்னூர் பேரருக்கு சிராஜ் எடுத்திருந்தா அவராவது ஒரு 97 ரன் கொடுத்த இடத்துல ஒரு 67 ரன்னை கொடுத்துருப்பாப்புல, ஒரு 30 ரன் அந்த இடத்துல ஷார்ட்டேஜ். ஸோ அதனால் ஜேக்கப் பெத்தாலை பொறுத்த மட்டும் 93 பாலுக்கு 91 ரன்னு அடித்து மாஸ் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஏன்னா செஞ்சுரி மிஸ் ஆகிடுச்சு, கவலைப்படல, அதெல்லாம் கவலைப்படல. பட் இங்கிலாந்து டீமுக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா அதுதான் மேட்ரு. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜூ ரூட், அதாவது 3 மேட்ச் ஓடியே நடந்தது, 3லேயுமே தலைமை செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டார். ஆனால் 53 மேட்சுமே ஃபஸ்ட்டு மேட்ச் 76 ரன்னு, செகண்ட் மேட்ச் 99 ரன்னு, 3வது மேட்ச் 74 நாட் அவுட்டு. அதாவது தொடர்ந்து 3 மேட்சுமே வந்து நாட் அவுட்டில் வெளியே போகிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக விஷயம் இல்லை. ஆனால் ஜூ ரூட் அதை நிகழ்த்தி காமிச்சார். இந்தியான்னு நேம் பார்த்தாலே போட்டு பொழப்பார் அந்த மாதிரி ஜூ ரூட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சேர்ந்தாம்பார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி 13 பாலுக்கு 41 ரன்னு ஜோஸ் பட்லர். இதுதான் பெரிய இம்பேக்ட்டு. அதாவது விக்கெட்டு வரலன்னு நினச்சோம். பட் விக்கெட்டு ஏனாதானா விக்கெட்டு வந்தது. அது யாருன்னா ஃபஸ்ட் விக்கெட் வந்து பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறமா பிரின்ஸ் யாதவ். அவர் கெரியரில் குர்னூர் பேரர் விக்கெட் எடுக்காது, பிரின்ஸ் யாதவ் விக்கெட் எடுத்துட்டாப்புல, அதுதான் மேட்ரு. மறுபடியும் 3வது விக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. அதாவது விக்கெட்டே இல்லை, வெறும் 3 விக்கெட்டு தான் அடித்து போட்டாங்க. அந்தளவுக்கு சம்பவம். அதுலேயும் பென் டங்கட் குறிப்பாக 135 பாலுக்கு 141 ரன்னு. அதாவது பாரபட்சமே பார்க்கல. அதாவது இந்தியன் பவுலர்ஸை போட்டு பொலவலன்னு பொழந்துட்டாப்புல, பாரபட்சம் பார்க்காம அந்த மாதிரி ஒரு அடி, எவன் போட்டாலும் அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு. இது பென் டங்கட்டே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா பென் டங்கட் வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்சும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லைன்னு டக் அவுட்டெல்லாம் ஆனார். ஜஸ்பிரிட் பும்ரா இல்லாத இவருக்கு சாதகமாக போச்சு. 141 ரன் அடித்து போட்டாப்புல. அந்த மாதிரி அடித்ததுனால இங்கிலாந்து 50 ஓவருக்கு 387 ரன்னு 3 விக்கெட் அளவுக்கு அடித்து போட்டாங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டும், பிரின்ஸ் யாதவ் 1 விக்கெட்டும். அதில் பாருங்கள் பென் டங்கட் 135 பாலுக்கு 140, அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஸோ ஃபைனலி இந்தியா நீடட் 388 ரன்ஸ் டு வின் இமாலய இலக்கு. அதாவது இதை சேசிங் பண்ணால் வரலாறு காணாத வெற்றியாக திகழ்ந்து போவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 26 எக்ஸ்ட்ராஸ் வீசிட்டாங்க இந்தியா. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் இந்த டார்கெட்டு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் தான். ஏன்னா பிளாக் சாயில் விக்கெட், ஒயிட் பால் கிரிக்கெட் கிரவுண்டில் பேட்டிங் சாதகமாக இந்த பிச் இருக்குது. ஸோ நம்ம எப்படியாவது அடிச்சு ஆகணும் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்லேயே 2 பேர் ஸ்டெடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வகையில் பொறுத்தது போது பொங்கி எழும் மகனை அப்படிங்கிற மாதிரி சுப்மன் கில் அதிரடியாக ஆரம்பிச்சிட்டாப்புல. அதில் அவரோட கவர் டிரைவ், ஸ்ட்ரைட் டிரைவ், ஆன் டிரைவ், ஸ்கூப் டிரைவ் எல்லாமே செம்மையாக ஆடி தலைமை 50 போட்டாப்புல. 50 ஓட்டதும் இல்லாமல் அது எப்படியாவது அவசரமாக செஞ்சுரி போடணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஸ்ட்ரைக் ரேட் 10 மகனே கொஞ்சம் பொங்கி எழுந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருந்தாப்புல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓடிஐயில் ஒரு 80 ரன் அடித்து ரிட்டையர்மெண்ட் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு 78 ரன் அடித்து அவுட் ஆகி போயிடும் திரும்பிட்டார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, அதாவது என்னையாடா ட்ரோல் பண்ணுறீங்க, என்னையாடா சோசியல் மீடியாவில் 2 நாளாக என்னை போட்டு பொழந்தெடுத்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்து ப்ரெஷர் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இன்றைக்கி ஆனார் பாருங்கள் ஒரு ஆட்டம். இதுதான்யா உங்கள்கிட்ட பிடிச்ச ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி தரமான சம்பவத்தை அன்றைக்கி பண்ணிட்டாப்புல. அவரோட ஸ்டைலில் ஒரு 50, 63வது ஓடிஐ 50. அடேங்கப்பா, சொல்கிறக்கே எவ்வளோ கண்குள்ளே காட்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 50. ஏன்னா மாதிரி ஒரு கம்பேக்குங்க. இதுதான் யார் ரோஹித் சர்மா, இதைங்க எங்கள் கிட்மேன் ரோஹித் சர்மா
அதுலேயும் ரிவர்ஸ் ஸ்கூப் ஷாட்டுன்னு ஒன்று ஆடினாப்புல. அந்த காலத்தில் திலக்கரத்தினே தில்சன் அந்த மாதிரி ஆடுவாப்புல. அந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்கூப் ஷாட்டு, அதாவது தொடர்ந்து பேக் டு பேக் ரிவர்ஸ் ஸ்கூப் ஷாட்டு, அதாவது சுப்மன் கில்லே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப். இவங்க 2 பேரும் இந்த மேட்ச்சு 400வது இன்டர்னல் மேட்ச் ஆமாம் இந்த ரோக்கோ பார்ட்னர்ஷிப்பு. அதாவது இவங்க 37 பாலுக்கு 50 ரன்னாக பார்ட்னர்ஷிப்பு போட்டு ஒரு அருமையான ரன்ஸை பில்ட் பண்ணி கடைசியில் ரோஹித் சர்மா 85 பாலுக்கு 100 ரன் அடித்து போட்டாப்புல. இதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டு. அதாவது இதுக்கு பிசிசியும் ரோஹித் சர்மா அண்டு கௌதம் கம்பீர் இவங்களாம் ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க தெரியுமா. இதனால தான் ரோஹித் சர்மா இந்த மாதிரி அடித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சப்பக்கட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில். ஸோ ஃபைனலி விராட் கோலி இஸ் அரைவ்டு. விராட் கோலி வந்தவனையுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டஃப் சுச்சுவேஷன் உள்ளே கொண்டு வந்தாங்க. வந்தவனையும் எப்படியாவது அடிக்கணும் ஆடி விராட் கோலி 50 போட்டாப்ல. 79வது ஓடிஐ 50. அடேங்கப்பா, சொல்கிறக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி அடியிருக்க என்ன மாதிரி கெரியருங்க விராட் கோலிக்கு அந்த மாதிரி. ஆனால் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாப்புல, 79 ரனில் அவுட்டு. ஸோ ஃபைனலி என்னென்னா ரோஹித் சர்மா என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அதாவது 110 பாலுக்கு 138 ரன்னு அடித்து அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பியிருக்காரு. அதாவது 84 பாலுக்கு 100 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 120, 11 4, 5 6 அடிச்சிருக்காருங்க. ஃபைனலாக மேட்ச் அவர் அவுட் ஆகி வெளியே போகும்போது 12 4, 5 6 அடிச்சிருக்காப்புல. என்ன மாதிரி ஒரு கம்பேக் இதுதான் ரோஹித் சர்மா. அப்படிங்கிற மேட்ச் நம்ம எங்கே தோத்தோம்னு தெரியுமா? அதாவது மேட்ச் தோத்துட்டாங்க. அது தோற்றதுக்கு ரீசனே இவங்க 2 பேர் தான். இஷான் கிஷான் 12 பாலுக்கு 14 ரன்னு சாம் கரன் பாலில் அவுட் ஆகி இப்போ எப்படின்னு தெரியுமா. அதே சாம் கரன் பாலில் நம்ம சிரே செய்கிறோம் 2 ரன்னும் கூட அடிக்க முடியல, டக் அவுட்டில் வெளியே போயிருக்காரு. இந்த மேட்ச் தோற்றதுக்கு காரணமே இந்த சுட்டி குழந்தை என்று அழைக்கப்படுகின்ற சாம் கரன் தான். அதாவது சாம் கரன் பார்த்திங்கன்னா இந்தியாவை பார்த்தாலே விக்கெட் டேக்கிங் போல. அதாவது பேட்டிங்கில் எப்படி ஜூரூட் இந்தியா பார்த்தாலே நான் அடிப்பேன், அதேமாரி தான் சாம் கரன் இந்தியா பார்த்தாலே நான் விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கிறாப்புல. இன்றைக்கி 4 விக்கெட் எடுத்து இந்தியாவை போட்டல் மடித்து செஞ்சு தோக்கடிச்சிட்டாப்புல வேறு மாதிரி. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் இங்கிலாந்து 50 ஓவருக்கு 387 ரன் அடிச்சிருந்தாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. ஸோ 388 ரன் அடித்தா வெற்றி என்ற இமாலய இலக்கை சேஸ் செய்த இந்திய அணி 50 ஓவருக்கு 370 ரன்கள் மட்டும் 7 விக்கெட்டு பக்கம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் இங்கிலாந்து வின் பை 27 ரன்ஸ். இதன் மூலிமா சீரீஸ் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். 2-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுச்சு சீரீஸை. ஆல்ரெடி T20 சீரீஸ் பார்த்திங்கன்னா 4-0 என்று வெற்றி பெற்றிருந்தாங்க சிரேஸ் ஐயரிடம். இப்போ சுப்மன் கில்லை தோக்கடித்து 2-2 என்ற சீரீஸை வெற்றி பெற்றாங்க. இதன் மூலிமா ஹாரி ப்ரூக்கு ஒரு நியூ யங் ஜெனரேஷன் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் பால் ஃபார்மேட்டில் பேர் வச்சுருக்காப்புல. ஸோ 2 கோப்பையெல்லாம் அவர் தான் வாங்க போகிறாப்புல. வேறு மாதிரி இந்தியா இந்த மாதிரி கேவலமாக தோப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.